again, welcome to all. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் வீட்டில் இருந்து எப்படி பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு பிளாக் வச்சிருக்க பிளாக்கராக இருக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணியிருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம்லையோ குரூப் பேஜஸ் மேனேஜ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஒரு டெலிகிராம் சேனல் வந்து வச்சிருக்கலாம். உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் அமேசான் அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்ற சீக்ரெட் டிப்ஸ் எல்லாமே சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபிளாஷ் வெங்கட் அபிஷியல் சேனல். எஸ், நான் தான் உங்க ஃபிளாஷ் வெங்கட். இந்த சேனல்ல என்டர்பிரினர்ஷிப், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிசினஸ் ஐடியாஸ், மோட்டிவேஷனல் சம்பந்தமான வீடியோஸ் கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த டைப்ஸ் ஆஃப் கான்டென்ட்ஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குறிப்பா இந்த வீடியோல அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங்னா என்ன, அமேசான் அஃபிலியேட்டட் ப்ரோக்ராம்ல அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றது, எப்படி ஆட் கிரியேட் பண்ணி ப்ரோமோட் பண்றது, இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்றது, அப்புறம் பேமெண்ட் எப்படி பேங்க் அக்கௌண்ட்ல ரிசீவ் பண்றது எல்லாமே ப்ராக்டிக்கலா பண்ணி காட்ட போறேன். அதுக்கப்புறம் எந்த ப்ராடக்ட்டுக்கு கமிஷன் அதிகம் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல போறேன். அமேசான் அஃபிலியேட்டட் ப்ரோக்ராம் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இடையில விட்டுட்டீங்கன்னா புரியாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ முழுசா பாருங்க. அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் அப்படின்றத சிம்பிளா சொல்லணும்னா, நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்க ப்ராடக்ட்டை மக்களை வச்சே வந்து ப்ரோமோட் பண்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் ரெஃபர் பண்றது மூலயமா அந்த ப்ராடக்ட்டை இன்னொருத்தர் வாங்கிட்டாங்கன்னா அதுல இருந்து ஒரு கமிஷன் யார் ரெஃபர் பண்ணாங்களோ அவங்களுக்கு போய் கிரெடிட் ஆகும். ஸோ இதுதான் வந்து அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், அமேசான் மாதிரியான கம்பெனிஸ் வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை சேல் பண்றதுக்கு அமேசான் அஃபிலியேட்டட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு கான்செப்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதுல வந்து அமேசான்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸோடைய ப்ராடக்ட் லிங்க்ஸ் இருக்கும். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் அந்த ப்ராடக்ட் லிங்க்ஸ் எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல கொண்டு போய் ப்ரோமோட் பண்ணணும். இதுக்கு நிறைய கண்டிஷன்ஸும் ரூல்ஸும் இருக்கு. அது ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இல்லைனா ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம் உங்க அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்றதையும் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் லேப்டாப் ஸ்கிரீன்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க மொபைல் யூஸ் பண்றதா இருந்தா கூகுள் பிரவுசர் ஓபன் பண்ணிட்டு ரைட் சைடுல இருக்க 3 டாட்ஸ் கிளிக் பண்ணா டெஸ்க்டாப் சைட் கிடைக்கும். அதுல டிக் பண்ணி மொபைல்ல கம்ப்யூட்டர் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். Amazon.in உங்க பிரவுசர்ல சர்ச் பண்ணிக்கோங்க. வெப்சைட் ஓபன் பண்ணதும் கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. அதுல மேக் மணி வித் அஸ் அப்படின்னு இருக்கும். இதுக்கு கீழே வந்து செல் ஆன் அமேசான், செல் அண்டர் அமேசான் ஆக்சிலேட்டர் 7 ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து நம்ம அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் தான் பார்க்க போறோம். பிகம் அன் அஃபிலியேட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து சைன் அப் அப்படின்னு காட்டுது. அமேசான்ஸ் அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சைன் அப் பண்ணணும். செகண்ட், ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். ரெக்கமெண்ட் பண்றது மூலயமா வாங்கக்கூடிய பொருள்ல இருந்து உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். தேர்ட் ஆப்ஷன் வந்து ஏர்னிங். ஃபர்ஸ்ட் இடத்துல சைன் அப் பண்ணணும். சைன் அப் அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கிடைக்குது இல்லையா. இதுல வந்து என்டர் ஒரு வெப்சைட் அப்படின்னு கேட்கறாங்க. என்டர் ஒரு வெப்சைட் அப்படின்னும் போது நீங்க எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க உங்களுடைய அஃபிலியேட்டட் லிங்கை வந்து ப்ரோமோட் பண்ண போறீங்க, உங்க வெப்சைட் என்ன மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க பண்ண போறீங்க அப்படின்றத வந்து இதுல கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு யூடியூபரா இருந்தீங்கன்னா உங்களோட யூடியூப் லிங்க் இதுல கொடுக்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அதுல வந்து உங்களோட அக்கௌண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபேஸ்புக்ல குரூப் பேஜஸ் வந்து டீடைல்ஸ் இதுல கொடுக்கலாம். இன்ஸ்டாகிராமோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து இதுல கொடுக்கலாம். அப்புறம் வந்து நீங்க ஒரு பிளாக் யூஸ் பண்றீங்கன்னா உங்க பிளாக்கோடைய டீடைல்ஸ் வந்து இந்த URL வந்து இங்க ஷேர் பண்ணலாம். மொத்தம் வந்து எத்தனை வேணும், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 50 வெப்சைட் இல்லைன்னா 50 மொபைல் ஆப்ஸ் வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட. ஸோ அந்த அளவுக்கு நீங்க எவ்வளவு இது யூஸ் பண்றீங்களோ அந்த இதெல்லாம் இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்னோட யூடியூபோடைய லிங்க் வந்து இங்க நான் கொடுக்க போறேன். என்னோட யூடியூப் சேனல் வந்து இதுல ஆட் பண்ணிட்டேன். அதே போல என்னோட ஃபேஸ்புக் குரூப் இதையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா லிங்கையும் ஆட் பண்ண வேண்டியது மட்டும் தான். இல்லை, நான் வந்து ஃபேஸ்புக்ல வந்து குரூப் ஒன்று வச்சிருக்கேன். சென்னை ஷாப்பிங் பிளாசா அப்படின்னு ஒரு குரூப் என்கிட்ட இருக்கு. ஸோ அந்த குரூப்போடைய URL வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி எப்படி நம்ம வந்து யூடியூப் சேனல் ஆட் பண்ணுமோ அதே மாதிரி இதுல இந்த URL வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க எவ்வளோ குரூப்ஸ் வச்சிருக்கீங்க, ஃபேஸ்புக்ல பேஜஸ் வச்சிருக்கீங்க, இப்போ இன்ஸ்டாகிராம் ஐடி, உங்களுடைய பிளாக் டீடைல்ஸ், இல்லை உங்க வெப்சைட் என்ன யூஸ் பண்றீங்களோ அந்த இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பக்கத்தில் வந்து நீங்கள் ஒரு வேலை மொபைல் ஆப் வந்து யூஸ் பண்றீங்க, அது மூலியமா உங்களோட அஃபிலியேட் லிங்க் வந்து ப்ரோமோட் பண்ண போறீங்கன்னா அந்த இது டீடைல்ஸ்லாம் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து ப்ரொஃபைல் டீடைல், உங்க ஸ்டோரோட ஐடி. நான் வந்து இங்கே ஃபிளாஷ் வெங்கட் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த ஸ்டோரோட ஐடி வந்து ஃபிளாஷ் வெங்கட் அப்படின்னு போட்டுக்கிறேன். இதில் வந்து நம்ம ஆட் பண்ண வெப்சைட்டு, அப்புறமா வந்து மொபைல் ஆப் யூஸ் பண்ணுறதா மொபைல் ஆப் அதெல்லாம் வந்து இங்கே தன்னால் வந்துடும். உங்கள் வெப்சைட்டை பற்றி, மொபைல் ஆப்ஸை பற்றி இந்த இடத்துல வந்து நீங்கள் சின்னதாக டிஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னுடைய வெப்சைட்டில் வந்து சேல்ஸ் வெப்சைட், என்னோட யூடியூப் சேனலை பற்றி நான் அதில் எழுத போகிறேன். என்னன்னா வந்து அது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைட். நீங்கள் வந்து உங்களுடைய வெப்சைட் பற்றி நீங்கள் எழுதிக்கலாம். உங்களுடைய யூடியூப் சேனல் பற்றியோ இல்லை உங்களுடைய ஃபேஸ்புக் குரூப் பற்றியோ நீங்கள் இங்கே எழுதிக்கலாம். இந்த இடத்துல வந்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டாபிக்ஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் யுவர் வெப்சைட் ஆர் மொபைல் ஆப் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து பிரைமரி டாபிக்ல நான் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டெக்னாலஜியும், செகண்டரி டைப்ல சோஷியல் மீடியா பேஜ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஹவு டு யூ டிரைவ் டிராஃபிக் டு யுவர் வெப்சைட், நீங்க எந்த முறையில் வந்து இந்த உங்க வெப்சைட்ல இருந்து டிராஃபிக் கொண்டு வருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து SEO, பிளாக்ஸ்,
சோஷியல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஹவு டு யூ யூட்டிலைஸ் யுவர் வெப்சைட்ஸ் அண்ட் ஆப்ஸ் டு ஜென்ரேட் இன்கம். நீங்கள் எப்படி மணியை இதில் ஜென்ரேட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. நான் வந்து அமேசான் அசோசியேட்ஸ் ஒன்லி மணி மானிட்டேஷன் ஐ யூஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். இந்த இடத்துல வந்து வாட் இஸ் யுவர் ப்ரிஃபர்ட் அசோசியேட் ஸ்டோர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து இங்கே ஃப்ளாஷ் வெங்கட் அப்படின்னு கொடுக்குறேன். என்னுடைய ஸ்டோருடைய நேம் வந்து ஃப்ளாஷ் வெங்கட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே இங்கே என்ன கட்டுறாங்கன்னா, ப்ளீஸ் என்டர் யுவர் ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே நம்பர்ஸும் சேர்த்து என்டர் பண்ணணும். இன்னொன்று வந்து ஃபேஸ் வந்து விடக்கூடாது. ஃபேஸ் எடுத்துட்டனாலே இங்கே போயிடும். அப்புறமா வந்து ஆல்ஃபபெட்ஸ் நம்பர்ஸ் எது வேணா கொடுத்துக்கலாம். நான் ஃப்ளாஷ் வெங்கட் மட்டும் கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து உங்களோட வெப்சைட் லிஸ்ட், அதாவது நம்ம போன பேஜில் ஆட் பண்ணியிருந்த லிஸ்ட்லாம் இதில் ஷோ ஆகிடும். அப்புறம் வந்து இங்கே வந்து வாட் ஆர் யுவர் வெப்சைட் ஆர் மொபைல் ஆப்ஸ் சப்போர்ட். உங்கள் வெப்சைட்டை பற்றி இல்லை மொபைல் ஆப்பை பற்றி எதை சம்மந்தமான கண்டென்ட்ஸ் வந்து அதில் ப்ரொமோட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைட்னு போடுறேன். என்னோட யூடியூப் சைடை வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைட் கேட்குறேன். அடுத்த ஆப்ஷன் வந்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டாபிக்ஸ் பெஸ்ட் டிஸ்கிரிப்ஸ் யுவர் வெப்சைட்ஸ் ஆர் மொபைல் ஆப்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அண்ட் டெக்னாலஜி கொடுத்துக்கிறேன். செகண்டரி டாப்பிக்காக வந்து சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் கொடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து அமேசான் ஐட்டம்ஸ் டு இன்டென்ட் டு லிஸ்ட் ஆன் யுவர் வெப்சைட் ஆர் மொபைல் ஆப்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து நீங்கள் என்னென்ன பொருள்லாம் நீங்கள் சேல் பண்ண போகிறீங்கன்றது தான் கேள்வி. இதுக்கு வந்து உங்களுக்கு இஷ்டம் போல் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் என்னென்னலாம் சேல் பண்ண நினைக்கிறீங்களோ எல்லாமே கொடுத்துக்கலாம். நான் எல்லாமே கொடுத்துக்கிறேன். உங்கள் வெப்சைட் என்ன டைப்புன்னு கேட்குறாங்க. நான் வந்து சோஷியல் மீடியா குரூப் பேஜ்னு கொடுத்துக்கிறேன். செகண்டரியாகவும் நான் அதே கொடுத்துக்கிறேன். ஹவு டு யூ ட்ரைவ் டிராஃபிக் ஆன் வெப்சைட் கேட்குறாங்க. நான் எஸ்இஓ பிளாக்ஸ் சோஷியல் நெட்வொர்க்ஸ்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துக்கங்க. ஹவு டு யூட்டிலைஸ் யுவர் வெப்சைட் அண்ட் ஆப்ஸ் டு ஜென்ரேட் இன்கம் கேட்குறாங்க. நான் அமேசான் அசோசியேட்ஸ் இஸ் ஒன்லி மானிட்டைஸ் ஐ யூஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். இதில் என்ன வேணும் நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்கள் விருப்பப்படி எதனா கொடுத்துக்கலாம். நான் வந்து இ-காமர்ஸ் அண்ட் ஆன்லைன் ரீட்டைல் கொடுத்துக்கிறேன். ஹவு டு யூ யூஸ்வலி பில்ட் லிங்க்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து யூடியூப் மூலியமாக பண்ணுறதுனால அதர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஹவு மெனி டோட்டல் யூனிக் விசிட்டர்ஸ் டு யுவர் வெப்சைட் அண்ட் ஆப்ஸ் கெட் ஃபர் மந்த். உங்கள் வெப்சைட்டில் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு கேட்குறாங்க. நான் வந்து இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுனால லெஸ் தென் 500 கொடுத்துக்கிறேன். வாட் இஸ் யுவர் பிரைமரி ரீசன் ஃபார் ஜாயினிங் அமேசான் அசோசியேட் ப்ரோக்ராம் கேட்குறாங்க. நான் வந்து யூஸ்ஃபுல் கண்டென்ட் ஃபார் மை சைடுன்னு போட்டுக்கிறேன். ஹவு டு யூ ஹியர் அபவுட் அஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி உங்களுக்கு தெரிய வந்ததுன்னு கேட்குறாங்க. நான் ஆன்லைன் சர்ச் மூலியமாக தான் எனக்கு அமேசான் ப்ரோக்ராம் வந்து தெரிய வந்தது நான் போட்டுக்கிறேன். அடுத்ததான் வந்து கேப்சா ஆட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இந்த கேப்சா அப்படியே ஆட் பண்ணி விட்டுருங்க. கேப்சா ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, இந்த அக்ரிமெண்ட் வந்து டிக் பண்ணி விட்டுருங்க. ஃபினிஷ் கொடுத்துருங்க. கங்க்ராச்சுலேஷன், தேங்க்யூ ஃபார் அப்ளைங் டு த அமேசான் அசோசியேட் ப்ரோக்ராம். யுவர் யூனிக் அசோசியேட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அசோசியேட் ஐடி ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ அமேசான் அசோசியேட்டில் நம்ம சைன் அப் பண்ணிட்டோம். ஸோ அடுத்ததான் என்டர் யுவர் பேமெண்ட் அண்ட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. இது லேட்டர் கொடுத்து இது இப்போ வந்து இப்போவே நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பேமெண்ட் அண்ட் டேக்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர், அட்ரஸ் இதெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். உங்கள் டேக்ஸ் இன்ஃபர்மேஷனில் வந்து உங்களோட பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். கொடுத்துட்டீங்கன்னா எல்லாம் ஆக்டிவேட்டடு. நீங்கள் அப்புறமா பண்ணோன்னா லேட்டர் கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு லேட்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ சைன் அப் பண்ணியாச்சு. இதில் வந்து இமெயில் ஐடி இங்கே காட்டும். இதில் வந்து அக்கௌண்ட் செட்டிங் அது உள்ளே போயிட்டிங்கன்னா இதில் வந்து அக்கௌண்ட் செட்டிங் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து செட் பண்ணுறதுக்கான எல்லாமே இதில் தான் இருக்குது. உங்களுடைய பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏற்கனவே ஆட் பண்ணியிருந்தால் உங்களுடைய வெப்சைட் யூஆர்எல், ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, அது யூடியூப் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கணும்னா இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து இதில் யூஸ் பண்ணிக்கிறது தான். இப்போ வந்து உங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் பண்ணனாலும் இதில் பண்ணிக்கலாம். சேஞ்ச் ஒரு பேமெண்ட் மெத்தட், நம்ம பேமெண்ட் மெத்தட் இது வரைக்கும் ஆட் பண்ணல. ஆட் பண்ணணும்னா கூட இதில் போய் ஆட் பண்ணிக்கலாம். என்ன எப்படி ஆட் பண்ணுறதையும் காட்டுறேன். பேமெண்ட் மெத்தட் செட்டிங்ஸில் போனோன்னா இங்கே பாஸ்வேர்ட் கேட்குறாங்க இல்லையா, பாஸ்வேர்ட் மட்டும் போட்டிங்கன்னா பாஸ்வேர்ட் போட்டோன்னா உங்களுக்கான ஓடிபி வந்து உங்களுக்கு வரும் உங்கள் ஃபோனில். இந்த இடத்துல சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து அப்படியே இங்கே என்டர் பண்ணிங்கன்னா போதும். என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்துருங்க. என்டர் பண்ணி சைன்இன் கொடுத்த உடனே இந்த இடத்துல வந்து ஆர் யூ மானிட்டைசிங் இன்டர்நேஷனல் டிராஃபிக், யூ கேன் நவ் ரிசீவ் earnings in இன்டர்நேஷனல் பேங்க் அக்கௌண்ட், டிக்கெட் டு லேர்ன் மோர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நமக்கு தேவையில்லை. அதாவது 1000 ரூபா நீங்கள் வந்து உங்கள் அமேசான் ப்ரோக்ராமில் ஏர்ன் பண்ணி உங்களுக்கு வந்து 1000 rupees வந்து உங்களுடைய வேலெட்டில் ஃபில்அப் ஆச்சுன்னா மட்டும் தான் உங்களுக்கு பேமெண்ட் வந்து எடுக்க முடியும். சரிங்களா? நீங்கள் வந்து யூஎஸ் டேக்ஸ் பர்பஸ் ஆர் யூஎஸ் பர்சன் கேட்குறாங்க. நம்ம யூஎஸ் பர்சன் கிடையாது, நோன் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல பே மீ அப்படின்னு நெஃப்ட்னு கேட்டிருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸ்லாம் ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல ஒன்றும் இல்லை. விச் லொக்கேஷன் கேட்குறாங்க. நீங்கள் வந்து இந்தியா அப்படின்னா இந்தியான்னு கொடுத்துருங்க. எந்த கண்ட்ரின்றதை இங்கே கொடுத்துட்டிங்கன்னா எந்த கண்ட்ரியோடைய கரன்சியை வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், இந்த இடத்துல வந்து உங்களுடைய நேம் வந்து கொடுத்துருங்க. இந்த இடத்துல வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர், இந்த இடத்துல பேங்க் அக்கௌண்ட்
நம்பர் வந்து மறுபடியும் ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது வந்து பேங்க் நேம், எந்த பேங்க்கோ அந்த பேங்க்கோட நேம். ஐஎஃப்எஸ்சி கோடு அது வந்து உங்கள் பேங்க்கோட பாஸ்புக்லேயே இருக்கும், அதை அப்படியே ஃபில்அப் பண்ணிவிட்டுங்க. ஃபில்அப் பண்ணி இங்கே சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இதை மட்டும் பண்ணிங்கன்னா உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் ஆகிடும். அடுத்தது வந்து உங்களோட டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க இல்லையா, இது வந்து இன்கம்ப்ளீட்டில் இருக்குது. அதே மாதிரி தான் அக்கௌண்ட் செட்டிங்ஸில் உங்களோட இமெயில் ஐடியில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் செட்டிங்ஸுக்குள்ள போயிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து டேக்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. டேக்ஸ் டீட்டெயில்ஸ்க்கு வந்து இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா வாட் இஸ் யுவர் டேக்ஸ் கிளாசிஃபிகேஷன் கேட்குறாங்க இல்லையா, இந்த இடத்துல வந்து இண்டிவிஜுவல் கொடுத்துட்டு ப்ரொவைட் யுவர் ப்ராப்பர்ட்டி பிஸ்னஸ் நேம் இஃப் அப்ளிகபிள். உங்களுடைய பிராண்டோட நேம் எதனா இருந்துச்சுன்னா இதில் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இண்டிவிஜுவல் அப்படின்றதுனால உங்களுடைய நேம் இதில் போட்டுக்கலாம். என்ன கண்ட்ரின்ற டீட்டெயில் போட்டுக்கலாம். இதில் வந்து சிட்டிசன்ஷிப் என்ன சிட்டிசன்ஷிப் போட்டுக்கலாம். இங்கே பேன் கார்டு டீட்டெயில்ஸ் போட்டுக்க வேண்டியது தான். உங்களுக்கு ஒரு வேளை ஜிஎஸ்டி நம்பர் இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி நம்பர் இங்கே கொடுத்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இது கன்ஃபார்ம் கிடையாது. பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும் தான் இது தேவைப்படும். இந்த இடத்துல வந்து சிக்னேச்சர் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஃபுல் நேம் என்னவோ, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பேங்க் புக்கில் வந்து என்ன நேம் இருக்கோ அது அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு இங்கே சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய டேக்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இதில் என்ட்ரு ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மற்றும் உங்களுடைய டேக்ஸ் டீட்டெயில்ஸ் அட்டாச் பண்ணுறது வந்து அவ்வளோதான். ஃபைனலாக அமேசான் அசோசியேட் பார்ட்னர்ஷிப்பில் வந்து நம்ம சைன்இன் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. அமேசானில் 2 முறையில் வந்து ப்ராடக்ட் லிங்கை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். நம்பர் 1 நார்மல் மெத்தட், நம்பர் 2 சைட் ஸ்ட்ரிப் மெத்தட். நம்பர் 1 நார்மல் மெத்தட் லிங்கை ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னா இந்த அமேசான் அசோசியேட் பேஜுக்குள்ளே வந்துட்டு ப்ராடக்ட் லிங்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் கீழே ஒரு ப்ராடக்ட் லிங்கிங் அப்படின்னு இருக்கும். ப்ராடக்ட் லிங்க்ஸை வந்து கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த ப்ராடக்ட் லிங்க் பேஜ் கிடச்சிரும். இந்த இடத்துல வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ கம்ப்யூட்டர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஜுவல்ஸ், எந்த ப்ராடக்டோட லிங்கை வந்து ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். எலக்ட்ரானிக்ஸில் வந்து கெட் லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருதா, அதை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ப்ராடக்டோடைய லிங்க் வந்து நமக்கு இந்த HTML கோடாக இந்த இடத்துல கிடச்சிரும். இந்த HTML கோடு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. மொத்தம் வந்து 3 வகையாக வந்து நம்ம லிங்கை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். நம்பர் 1 டெக்ஸ்ட் அண்ட் இமேஜ், நம்பர் 2 டெக்ஸ்ட் ஒன்லி, நம்பர் 3 வந்து இமேஜ் மட்டும். இதில் வந்து டெக்ஸ்ட் ஒன்லி அப்படின்றத பண்ணிட்டோம்னா இந்த HTML கோட் வரும்போது லிங்க் வரும்போது ஷார்ட் லிங்க் அப்படின்னு இருக்கும். இந்த ஷார்ட் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷார்ட் லிங்கை வந்து நம்ம அப்படியே காப்பி பண்ணி நம்ம எதில் வந்து ப்ரமோட் பண்ண போகிறோம், யூடியூபாக இருக்கலாம், இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இன்ஸ்டாவாக இருக்கலாம், அதில் வந்து அந்த ப்ராடக்டோட லிங்க் ஷேர் பண்ணால் நம்மளுடைய ஷேர் பண்ணணும். இது வந்து நார்மல் மெத்தட். அமேசானோட சைட் ஸ்ட்ரிப் முறையில் எப்படி வந்து லிங்கை ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ பார்க்க போகிறோம். சேம் தான், ஜிமெயில் ஐடியை வந்து கிளிக் பண்ணுறோம். அப்புறம் வந்து அக்கௌண்ட் செட்டிங்ஸ் உள்ள போகிறோம். அக்கௌண்ட் செட்டிங்கில் போயிட்டு அசோசியேட் சைட் ஸ்ட்ரிப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் அதில் வந்து எனேபிள் அப்படின்னு இருக்கணும். எனேபிள் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அப்படி இல்லைன்னா ஆஃபில் இருந்துச்சுன்னா அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து Amazon.in ஓப்பன் பண்ணால் மேலே வந்து சைட் ஸ்ட்ரிப் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதை நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து கார்னரில் சைட் ஸ்ட்ரிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுதா. ஓகே, இப்போ வந்து சைட் ஸ்ட்ரிப் வந்து உங்களுடைய இதில் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. சைட் ஸ்ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுடைய ஹோம் பேஜையே டோட்டலாக வந்து லிங்கை ஜென்ரேட் பண்ணி அதை ப்ரமோட் பண்ண முடியும். இல்லைனா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் நம்ம லிங்க் ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கம்பெனியோடைய இந்த ஹெட்ஃபோனுக்கான லிங்க் வந்து இங்கே கிடைக்கும். டெக்ஸ்ட் கொடுத்தோம்னா இங்கே ஷார்ட் லிங்க் இங்கே கிடச்சிச்சா, இதை வந்து அப்படியே ப்ரெஸ் இதை வந்து காப்பி பண்ணி உங்களுடைய வெப்சைட்டில் இல்லைனா பிளாக்ல இல்லைனா உங்கள் யூடியூப் சேனலில் ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டா பேஜில் வந்து அப்படியே போட்டு ப்ரமோட் பண்ணலாம். இந்த லிங்கை கிளிக் பண்ணி எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் அதுக்கான கமிஷன் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இவ்வளோ தான் அமேசான் அசோசியேட் ப்ரோக்ராமில் மணி எப்படி earn பண்ணலாம் அப்படின்றதுக்கான அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் வந்து என்னென்ன மெத்தடில் வந்து earn பண்ண முடியுன்றதை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்ததாக இந்த அமேசான் அசோசியேட் ப்ரோக்ராமில் எப்படி எல்லாம் அந்த லிங்க் மூலயமா நீங்கள் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ப்ராடக்டோட லிங்க் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வாங்கினா மட்டும்தான் கமிஷன் வரும்னு இல்லை, வேற ப்ராடக்ட் வாங்கினா கூட உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஆடியன்ஸ் யாரும் வந்து லிங்கை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ப்ராடக்டோட குக்கீஸ் வந்து அந்த ப்ரௌசர்ல வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதனால அடுத்த 24 ஹவர்ஸ்க்கு வந்து அந்த லிங்கோட வேலிடிட்டி இருக்கும். நீங்க ரெஃபர் பண்ண ப்ராடக்ட்டை தவிர்த்து வேற ப்ராடக்ட் வாங்கினா கூட அதுல இருந்து உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அதோட வேலிடிட்டி வெறும் 24 ஹவர்ஸ் தான் அந்த லிங்க்கான வேலிடிட்டி. 24 ஹவர்ஸ்க்குள்ள வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு கமிஷன் வரும். அடுத்ததான் உங்க ப்ராடக்ட் நம்பர் 2, உங்க ப்ராடக்ட் லிங்க் கிளிக் பண்ணிட்டு எந்த பொருளும் வாங்காம கொஞ்ச நேரம் கழிச்சு வேற ஒரு யூடியூபர் அசோசியேட் லிங்கை கிளிக் பண்ணி ஏதாவது பொருள் வாங்கினா உங்களுக்கு கமிஷன் கிடைக்காது. 24 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகலனாலும் லாஸ்டா யாரோட லிங்கை கிளிக் பண்ணி ப்ராடக்ட் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் கமிஷன் போகும். நம்பர் 3, ஒருவேளை உங்க அஃபிலியேட் லிங்க்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை கார்டில் ஆட் பண்ணியிருக்காங்க ஆனா அப்புறமா வாங்கிக்கலாம்னு ஆட் பண்ணிட்டு அதை வந்து 90 டேஸ்க்குள்ள வாங்கிட்டாங்கன்னா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இந்த 3 கான்செப்ட்ல தான் கமிஷன் கிடைக்கும். இதுல வந்து ஏர்னிங்ஸ் பார்க்கறதுக்காக ரிப்போர்ட் டேப்ல வந்து கிளிக் பண்ணி ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ்குள்ள போய் பார்க்கலாம். குறிப்பா வந்து 1000 ரூபாய்க்கு
ரூபாய்க்கு மேலே 1000 ருபீஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட் பேமெண்ட் வேலெட்டில் வந்திருந்தால் மட்டும்தான் அந்த அக்கௌண்ட்லேருந்து உங்களோட கேஷ் வந்து எடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து அமேசான் அசோசியேட் ப்ரோக்ராமில் சைன் அப் பண்ணி ப்ராடக்ட் மூலிமா எப்படி அந்த லிங்க் மூலிமா உங்களுக்கு மணி ஜென்ரேட் ஆகுதுன்ற மெத்தட்லாம் பார்த்துருக்கோம். இது ரொம்ப பெரிய வீடியோ வரும்ன்றதுனால இதை ஸ்ப்ளிட் பண்ணி போட இருக்கேன். குறிப்பாக அமேசான் அசோசியேட் ப்ரோக்ராமில் இந்த மாதிரி தப்புலாம் பண்ணிட்டா நமக்கு வந்து நம்ம அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகும், எப்படிலாம் நம்மளுடைய சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். அந்த வீடியோஸ் லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்தோன்னா அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் கண்டிப்பாக உங்களால் மாதம் 50,000க்கு மேலே சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது.